சொல்லு, எதுக்கு வர சொன்ன? பாண்டி, நான் சொல்றதுக்கு முன்னாடி பழசையெல்லாம் தூக்கி எறி பாண்டி. பழசுனா? அதான்யா என் தம்பி சமூக விஷயத்த சொல்றேன். அந்த விஷயத்துல தானே உனக்கு எனக்கு விரோதமே வந்துச்சு. இப்ப என்ன சொல்ல வர? அந்த கேஸ் எல்லாத்தையும் அப்படியே விட சொல்றியா? போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போன உன் தம்பிய நாங்க இன்னும் மறக்கல, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீ தேடுறதுல தப்பு இல்ல பாண்டி, அது ஓ வேலை. நீ எப்படி என் தம்பியை பிடிச்சிருவ அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அதுக்கு தான் வர சொன்னேன். என்ன, தம்பி விட்டுரு, உனக்கு எம்பூட்டு பணம் வேணாலும் தரேன்னு சொல்ல வரியா? இல்ல பாண்டி, இந்த மதுரை ஜில்லாவுக்குள்ளேயே 10 பைசா கை நீட்டி வாங்காத போலீஸ்காரன் நீ தான் எனக்கு தெரியும். அப்ப வேற எதுக்காக வர சொல்லியிருக்க? அதான் சொன்னல பாண்டி, பழசையெல்லாம் மறந்துட்டு நான் சொல்றத நீ கேட்டேன்னா உனக்கு உண்மை என்னன்னு புரிய வரும். இல்ல நான் சொல்றது எதுவும் உன் காதுல விழுகாது. புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பாண்டி பாண்டி, பாத்தியா நீ இன்னும் போலீஸ்காரனாவே இருக்க. சரி, நேர்மையான போலீஸ்காரன் இப்படித்தான் இருப்பேன், தப்பு இல்ல. சரி பாண்டி சார், நான் சொல்றேன். பாண்டினே சொல்லு. இதுதான் வேணுங்கிறது. சரி, இப்ப நேரம் நான் விஷயத்துக்கு வரேன். ஓ வீட்லயும் துக்கம் முழுகி போய் கிடக்கு, என் வீட்லயும் சோகம் முங்கி போய் கிடக்கு. என்ன புரியலையா? நீ உன் தங்கச்சி உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க, நான் என் தம்பி இப்படி ஆயிட்டான்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு கிடக்கேன். இப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு பாண்டி. என்ன பாண்டி, உன் தங்கச்சி செத்தது யாரால? அந்த சரவண மீனாட்சினால தானே. என் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளானது யாருனால? அதே சரவண மீனாட்சினால தானே. உன் தங்கச்சியை சரவண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ப வச்சு உன் தங்கச்சியை மேல அனுப்புன. அந்த மீனாட்சி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கிறுக்கன் ஆகிட்டு போயிட்டான். சரவணனும் மீனாட்சியும் நம்ம 2 பேர்த்தையும் ஏமாத்திருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இந்த பாண்டி பாக்குற, நான் சொல்றது உண்மைதானே? இப்ப நம்ம 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம்னு சொல்ற? இங்க பாரு பாண்டி, என்கிட்ட அளவுக்கு அதிகமா சொத்து பணம்லாம் கிடக்குது, உங்ககிட்ட அதிகார பலம் குமிஞ்சு கிடக்குது. அது 2 ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, யாராலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன பாண்டி அப்படி பாக்குற? இந்த கூட்டணி கொலை பண்ணவோ கொள்ளையடிக்கவோ இல்ல, நம்ம 2 பேர் குடும்பத்தையும் ஏமாத்தின சரவண மீனாட்சி அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? எனக்கு உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேலதிகாரி அத்தனை பேரையும் தெரியும், இருந்தாலும் அத்தனை பேரையும் விட்டுட்டு உன்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்? நீ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், நீ என்கவுண்டர்ன்ற பேர்ல அவனை சுலபமா போடலாம் பாண்டி. இங்க பார், நீ சொல்லி நான் ஒன்னும் போட போறதில்ல. என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுதான் பாண்டி, அடிபட்டவனுக்கு தானே அந்த வழி தெரியும். நாம 2 பேரும் அடிபட்டவங்க, அந்த சரவணனை பார்க்கும் போது வலி அதிகமாகிட்டே இருக்கு. சொல்லு பாண்டி, என்ன சொல்ற? அவனை என்கவுண்டர்ல போடுறதுக்கு யாருக்கிட்டையாவது பெர்மிஷன் வேணும்னா கூட நான் வாங்கி தரேன். அவனை சீக்கிரம் போட்டு தள்ளணும். யோசிக்காத பாண்டி, நான் ரவுடி தான், ஆனா எனக்கும் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது இல்ல. என் தம்பி படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல பாண்டி. இத உங்ககிட்ட சொன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் தான் உங்ககிட்ட வந்தேன். அது கிடைக்காது போல இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன் பாண்டி. யோ வேலாயுதோ, நீ சொல்ற எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அதுவும் நல்லது மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம் பாண்டி. அதுக்காக எல்லா விஷயத்திலையும் நீ மூக்க நுழைக்க கூடாது. சரவண விஷயத்துல மட்டும். சேச்சா, வேற எதுலயும் தலையிட மாட்டேன். அப்புறம் மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி பாண்டி, நான் வரேன் பாண்டி.
சும்மா எவனாவது போன பண்ணிட்டு இருப்பான். ஹலோ, யாரு? ஆத்தா, நான் தான் வேம்புலி பேசுறேன் ஆத்தா. வேம்பலினா? போன வருஷம் வட்டி கொடுக்கலன்னு கறிக்கு அறுக்க வச்சிருந்த ஆட்டை வந்து பத்திட்டு போனியே, அந்த வேம்புலி தான் ஆத்தா. ஆ தெரியுது தெரியுது. என்ன விஷயம்? ஆத்தா, உன் புள்ள சரவணனுக்கு ஆபத்து ஆத்தா. என்னடா சொல்ற? மொட்டையே என் பிள்ளைக்கு ஆபத்துங்கிற? ஆத்தா, நான் தெற்குவாசல் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க தானே கடை வச்சிருக்கேன். ஐயோ, அதெல்லாம் தெரியும்டா. என் பிள்ளைக்கு ஆபத்துங்கிறியே, என்னடா சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. ஆத்தா, உன் புள்ள சரவணனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடணும்னு நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டி பேசிட்டு இருந்தாப்ல. டேய், நான் வட்டி காசை கராரா கேட்டு வாங்குறேன்னு என்கிட்ட விளையாட்டா சொல்லாதடா, உண்மையை சொல்லுடா. அப்படிலாம் இல்லாத்தா, உங்ககிட்ட வாங்கின பணத்தினால தானே நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. ஆத்தா, இன்ஸ்பெக்டர் பாண்டி பேசுறத நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துங்க ஆத்தா. என் பிள்ளை எந்த தப்பு செய்யலையே. அதெல்லாம் அப்புறம் பேசுங்க ஆத்தா. பாண்டி உன் சொந்தக்காரன் தானே, போய் பேசு ஆத்தா. சரிடா, நான் இப்பவே போய் பேசுறேன். சரிங்க ஆத்தா.